வணக்க மக்களே, இந்த பதிவில் நமது முதல்வர் முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் பற்றி அவர் மூகாம்பிகை கோயில் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லார் பகுதியில் மூகாம்பி கோயில் போனது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இதில் ஏற்கனவே நமது முன்னாள் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் ஒரு கிலோ தங்க மாலை மணிக்காக செலுத்தியிருந்தார். அதே போல இன்று முதல்வர் விஜய் அவர்களும் 1.6 kg வெள்ளி மாலை காணிக்கையாக செலுத்தியிருந்தார். அது போலவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் பல முறை கோயிலில் தரிசனம் செய்துள்ளார். இந்த கோயில் வழிபாடு பார்வதி தேவி வழிபாடாகும். வரலாறு என்னவென்றால், அம்சாசுரனை வதம் செய்த இடம் என்று வரலாற்று கூறுகிறது. மேலும் படிப்பிற்காக மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகவும் சரஸ்வதி தேவி அங்கு மக்கள் மிகவும் வணங்குகிறார்கள். அவர்கள் வழிபாடு நம்பிக்கையோடு பல அவர்கள் வேண்டிய நிறைய காரியங்கள் நிறைவேறினாலும் அறியப்படுகிறது. மேலும் இது விஜய் அவர்களுக்கும் எம்ஜிஆரின் வழிகாட்டுதல் படி செய்கிறாரா அல்லது டாக்டர் மாண்புமிகு முதல்வர் விஜய் ராமச்சந்திரன் தனது இறப்பு வரை தானே முதல்வராக இருந்தார், அதே போல் விஜய் அவர்கள் தொடர்வாரா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த பதிவை முடித்துள்ளேன். நன்றி, வணக்கம். வணக்க மக்களே, இந்த பதிவில் நமது முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் பற்றி அவர் மூகாம்பிகை கோயில் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லார் பகுதியில் மூகாம்பி கோயில் போனது மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இதில் ஏற்கனவே நமது முன்னாள் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் ஒரு கிலோ தங்க மாலை காணிக்கையாக செலுத்தியிருந்தார். அதே போல இன்று முதல்வர் விஜய் அவர்களும் 1.6 kg வெள்ளி மாலை காணிக்கையாக செலுத்தியிருந்தார். அது போலவே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் பல முறை கோயிலில் தரிசனம் செய்துள்ளார். இந்த கோயில் வழிபாடு பார்வதி தேவி வழிபாடாகும். வரலாறு என்னவென்றால், அம்சாசுரனை வதம் செய்த இடம் என்று வரலாற்று கூறுகிறது. மேலும் படிப்பிற்காக மிகவும் பிரசித்தி பெற்ற இடமாகவும் சரஸ்வதி தேவி அங்கு மக்கள் மிகவும் வணங்குகிறார்கள். அவர்கள் வழிபாடு நம்பிக்கையோடு பல அவர்கள் வேண்டிய நிறைய காரியங்கள் நிறைவேறினாலும் அறியப்படுகிறது. மேலும் இது விஜய் அவர்களுக்கும் எம்ஜிஆரின் வழிகாட்டுதல் படி செய்கிறாரா அல்லது டாக்டர் மாண்புமிகு முதல்வர் விஜய் ராமச்சந்திரன் தனது இறப்பு வரை தானே முதல்வராக இருந்தார், அதே போல் விஜய் அவர்கள் தொடர்வாரா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று இந்த பதிவை முடித்துள்ளேன். நன்றி, வணக்கம்.